நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த கூட்டணி பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா, கூட்டணியை நான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அப்ப அவருடைய ஸ்டாண்ட் வந்து திமுகவை நோக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் அன்புமணியோட ஸ்டாண்ட் வந்து பிஜேபியை நோக்கி இருக்கிற மாதிரி தெரியுது சார். எப்படி பாக்குறீங்க சார் இத? சார், அன்புமணி பிஜேபி பக்கம் தான் போய் ஆகணும் சார், வேற வழி இல்லை சார், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும் சார். சார், அன்புமணி பிஜேபி பக்கம் போலன்னா ஜெயிலுக்கு போகணும் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 3 நாளைக்கு முன்னால டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவுன்னு கேட்டா ஏடிஎம்கே கூட்டணி பேசிட்டாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சேலத்துக்கு மீட்டிங்க்கு வராரு. அன்னைக்கு வெடிகாத்தால 4 மணிக்கு அண்ணாமலை குரூப்ஸ் பிஜேபி தலைவர்கள் எல்லாம் டாக்டர் ஐயா ராமதாஸ் வீட்டுல இருக்கிறாங்க. கொடுத்த மிரட்டல் அப்படி இப்படி இல்ல, கூட்டணி வரையா இல்ல குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவியா, உன்னை மட்டும் தீக்கு உள்ள போட மாட்டோம், அப்பா ராமதாஸ் உள்ள போட்டுரும் கட்சிக்காரி, வேற வழி இல்ல. அவங்க கட்சிக்காரெல்லாம் சொன்னாங்க. ஆனா ஜி.கே. மணி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம வந்து பிஜேபி வேணாம், நம்ம ஏடிஎம் கூட கூட்டணி போலாம், ஒரு 2 3 நம்ம வீட்டு பொண்ணு நம்ம மருமக மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில நிக்கிறாங்க, 1 2 ஜெயிக்கணும்னா கூட நம்ம ஏடிஎம்கே கூட வேணா போனா 2 ஓட்டு சேர்ந்தா ஏதோ ஓரளவுக்கு ஜெயிக்கலாம், நம்ம பிஜேபி கூட வேணாம்னு சொன்னும் போது அப்ப அன்புமணி என்ன சொன்னா அப்படி தெரியுமா, அப்ப என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா, இது அவங்க வீட்டுக்குள்ள நடந்த விவாதம், அப்போ என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா, இது அன்புமணி சொன்னா அப்படி, என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா, நீ என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா சொல்லி அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டத்துல அதெல்லாம் பலாயிரம் கோடி ஊழல், அதெல்லாம் எவிடன்ஸோடு பட்டேலா நீதிமன்றத்தை சிபிஐ அதை பதிவு பண்ணிட்டாங்க. எப்ப நினைச்சாலும் இடி அமலாக்கத்துறை வரலாம், நேரம் டெல்லி சிபிஐ ஆபீஸ் கூட்டு 3 நாள் ரூம்ல உட்கார வச்சு 3rd கிரேட் டார்ச்சர் கொடுத்து எத்தனை போய் தீகாரில் தள்ளிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கதை. அவன் நினைச்சா எந்த தப்பே பண்ணலாம் யாருன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, டாக்டர் ஐயா ராமதாஸ் கூட திரும்ப உள்ள போட்டுருவாங்க, உங்க அப்பா தானே, நீங்க 2 பேரும் தான் கூட்டுன்னு. அதுக்கு பயந்து போய் வேற வழி இல்லாம பிஜேபி போயாச்சு. அவன் பிஜேபி கூட்டு வர முடியாது அன்புமணினால, பிஜேபி தான் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதாங்க டாக்டர் ஐயா ராமதாஸ் நாளைக்கு அமித்ஷா வராருன்னா இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு, அன்புமணி வந்துட்டு பாமகவின் தலைவர் கிடையாது, இனி நானே தலைவர், நானே நிறுவன தலைவர், இனி நானே பாமக. என்ன சொன்னார் டாக்டர் ராமதாஸ்? அமித்ஷா வரத்துக்கு நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு சொல்லிட்டாருல, ஒரு நாளைக்கு முன்னால. ஏன்னா அந்த மீட்டிங் நடந்துச்சு இல்ல, ஒரு ஐடிசி ஹோட்டல்ல, அங்க இவரெல்லாம் உட்கார்ந்தாருல நம்ம எடப்பாடி பழனிசாமி எல்லாம், அந்த ஸ்டேஜ்ல டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் உட்கார வேண்டியது. இதை தவிர்க்கணும்ன்றதுனாலதான் இனிமே நீ தலைவர் கிடையாது, நீ கௌரவ தலைவர், இனி எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன், யாரோட கூட்டணி போனது நான் தான் எடுப்பேன், இந்த 2026 தேர்தல் நான் தான் நடத்துவேன், இனி நீ சைலண்டா, உனக்கு எந்த பவர் கிடையாது, நான் தான் சொல்லி ஏன் அறிவிச்சாரு அவரு. அந்த பிஜேபி கூட கூட்டணி போக முக்கியமா அன்புமணி தலைமையில பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, அன்புமணி தலைமை நான் தான், என் தலைமையில பேச்சுவார்த்தை நடக்கணும், அன்புமணி தலைமையில எதுவும் நடக்கக்கூடாது. அதனாலதான் அவர் அறிவிச்சார். ஆனா வந்து இப்ப என்னன்னு கேட்டா, நான் கூட இன்னைக்கு காலைல பேசியிருப்போம் ஒரு சேனல்ல, உங்களுக்கு கூட அமைச்சிருக்கேன். அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஹவுஸ்ஃபுல். ஆனா ஏதோ மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நம்ம திமுக போலான்னு அவர் விரும்புற மாதிரி எனக்கு சொல்றாங்க. திமுக அவருக்கு யாரும் தூது விடலைங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தூது விடல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஆனா தளபதி எல்லோரும் மதிக்கக்கூடியவர்கள், தந்தை பெரியாருக்கு அடுத்து ஒருவர் ஐயா என்று முத்தமிழக டாக்டர் கலைஞரும் தலைவர் தளபதி அழைத்தார் என்று கேட்டால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை தான் ஐயான்னு கூப்பிட்டு வந்து. அதாவது வந்து அவர் விரும்புற மாதிரி. ஏன்னா அவர் என்ன அவங்க வட்டாரத்துல என்ன பேசினாரான்னா, நம்ம பண்ண பாவத்துக்கு பச்சாதாபம் தேடணும், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், கலைஞர் மகன் மரியாதைக்குரிய தம்பி தளபதி ஸ்டாலினை நம்ம விமர்சனம் பண்ணிருக்க கூடாதுன்னு டாக்டர் ஐயா வருத்தப்பட்டாங்க. அதிலும் குறிப்பா நான் உன்னை வந்து பாக்குறது அவமானமா நினைக்கிறேன், கேவலமா நினைக்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்க கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன், 50 வருஷம் உழைச்சி இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா மக்கள் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காங்க, தொண்டர்களால் கட்சிக்கு தலைவனாக்கப்பட்டவர் அன்புமணி, அவங்க அப்பாவால தலைவராக்கப்பட்டார். ஆனா தளபதி, இது ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னது, தொண்டர்களால் திரு தம்பி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்கு தலைவரானார், தமிழ்நாடு மக்கள் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார்கள். எனவே நான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் தப்பு. தொடர்ந்து தம்பி ஸ்டாலின் அவர்களை நான் விமர்சித்தும் தப்பு. நமக்கு எம்பிசி கலைஞர் தான் கொடுத்தாரு, நம்ம மீது போடப்பட்ட பொய் வழக்கெல்லாம் கலைஞர் தான் தள்ளுபடி பண்ணார். 22 பேர் நம்ம சமுதாயத்துல இறந்தவங்களுக்கு தம்பி ஸ்டாலின் தான் மணிமண்டபம் கட்டினார். நம்ம ஜாதியில ஒரு மிகப்பெரிய தலைவர் ஏஜி கோவிந்தசாமிக்கு அவர் தான் செலவச்சார். சோ வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது யாருன்னு கேட்டா கலைஞர் மட்டும்தான் பண்ணாரு, திமுக கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணிச்சு.
இன்னைக்கு முத்தமிழக தளபதி ஸ்டாலின் பண்றாரு. எதிர்காலத்துல அன்பு தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புக்கு நான் பச்சாதாபம் தேடணும்னா இந்த தேர்தல்ல நம்ம திமுகவை ஆதரிக்கணும்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக எனக்கு ஒரு தகவல். சீட்டு தராங்களோ இல்லையோ, இந்த அன்புமணி எப்படின்னா போறான். அந்த 234 தொகுதிக்கு திமுக பிரச்சாரம் பண்ணி ராமர் பாலம் கட்டுறது எப்படி அணில் உதவுச்சோ அந்த மாதிரி நான் உதவ விரும்புறேன். தம்பி ஸ்டாலின் தான் மீண்டும் 2026 முதலமைச்சரா வரணும். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும், நமக்கு சீட்டு கூட வேணாம். தம்பி ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாதான் 10.5 கிடைக்கும். நம்ம சமுதாயத்துக்கு எல்லாம் நல்லது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வன்னியர் காவலர், பாதுகாவலர் தலைவர் எல்லாம் தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே இனிமே அன்புமணி பின்னால யாரும் போகக்கூடாது, என் பின்னாலதான் வரணும்னு அவரு அவங்க கட்சிக்காரர்கிட்ட பேசுனதாக ஒரு தகவல் எனக்கு வந்துச்சுங்க ஐயா. நம்ம தப்பு பண்ணிட்டோம், முதலமைச்சர் தவறா பேசுறாரு உணர்ந்துட்டாருன்னு என்கிட்ட சொல்றாங்க. நம்ம போக போகதான் பார்க்கலாம். ஆனா இந்த மாநாடு அன்புமணியை வெற்றி செஞ்சார். அவர் அவ்வளவு வார்த்தையும் பேசுறது, பதவி விட்டு எடுத்துருவேன், 4 போன ரியல் எஸ்டேட்டு, நீ சீன் போடுறது, பாட்டு எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா? இந்த படம் பராசக்தி படத்துல சிவாஜி ஐயா பாடுவார்ல பாட்டு, கா 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 கா, அந்த மாதிரி காக்காவடா பிடிக்கிறீங்க, காக்காவா பிடிக்கிறீங்க, கா கா கா, ஜால்ராவா தட்டுறீங்க, ஜால்ரான் யாரு வச்சு செஞ்சாரு? அந்த கூட 2 3 எம்எல்ஏங்கிறாங்க. அந்த அருள்னு ஒரு ஆள் இருப்பாரு எம்எல்ஏ, யாரை பார்த்தாலும் கலைவாணி பயிற்சி வருவார். அந்த அருள்னு ஒரு எம்எல்ஏ மேட்டூர்ல, அந்த எம்எல்ஏங்களை குறிச்சு பேசாரு பாத்தீங்களா? நீ எம்எல்ஏ வந்துட்டா இப்ப முன்னாள் எம்எல்ஏ ஆயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல, அப்புறமா என்ன பண்ணுவேன்? முன்னாள் எம்எல்ஏ போட்டுன்னு போய் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பாரு. யாருக்கு எம்எல்ஏ சீட் தரேன்னு எனக்கு தெரியும். எம்எல்ஏ சீட் வேணா நீ உழைக்கணும். நான் ஆட்சிக்கு வந்துருவேன், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், கோட்டைக்கு போயிடுவேன்னா யார சொல்றாரு? அன்புமணியை சொல்றாரு. நீ இப்படி தப்பா அரசியல் பண்ணா உழைக்கணும், கோட்டைக்கு வெளியே வைக்காதாலும் நீ கத்தி நிக்கணும். அன்னைக்கு யானை சின்னத்துல நின்னு 4 சீட்டு நான் ஜெயிச்சேன், உண்மை. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், பெங்களூர்ல இருந்தேன். எங்க சொந்தக்கார ஒருத்தர, எங்க சொந்த கிராமம் சீவூர்ல குட்டின்னு எங்க சித்தப்பா ஒருத்தர், அவர் நின்னாரு யானை சின்னத்துல பாமகல. அன்னைக்கு யானை சின்னம் நின்று 4 பேர் ஜெயிச்சாங்க. எந்த கட்சி கூட்டணி கிடையாது, எந்த கட்சி கூட்டணி படம் கிடையாது. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் பணம் இருக்காது. ஆனா நீ ஓட்டு போட்டாங்க, பாமக நீ ஓட்டு போட்டாங்க. அது ராமாசுடைய அவரோட உழைப்பு தான். ஆனா அன்னைக்கு கலைஞரோட கூட்டணி சேர்ந்தோம், எத்தனையோ தொகுதிகள் ஜெயிச்சோம். 22 ஜெயிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசோட பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு நம்மனால 5 தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. வெக்கக்கேடு அது நமக்கு. 5 தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனால யாரு கூட கூட்டணின்றது நீ முடிவு பண்ணாத. யார சொல்றாரு? திரு அன்புமணி ராமதாஸ் பிள்ளைக்கு அப்பா சொல்றாரு, நீ முடிவு பண்ணாத, உன் வேலையை நீ பார், நீ உழை. யாரோட கூட்டணி நான் முடிவு பண்றேன், அது என் வேலை, அது உன் வேலை இல்லைன்னு இவ்வளவு பேசினாருன்னா என்ன சொல்றது? அவருக்கு அன்புமணியை பிடிக்கல. கட்சி உண்டால் கட்சியை ஒன்னிலாம் ஆகிட்டான் என்றாலும் சொல்லி அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் அன்புமணியை வெற்றி செஞ்சார். சோ அன்புமணி திமுக குறை சொல்றதுக்கு எந்த தகுதியில? மீண்டும் மீண்டும் சொல்ற, வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக. அதை இப்ப உங்க அப்பா உணர்ந்திருக்கிறாரு. அதை நீ உணர்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று அன்புமணி அவர்களுக்கு மரியாதையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 2 நாட்களுக்கு முன்னால பாமகவினுடைய மாநாடு நடந்தது, சித்திரை பௌர்ணமி பெருவிழா மாநாடு. இதுல நிறைய தீர்மானங்கள் போட்டாங்க. அதுல முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் பேசும்போது திமுக வன்னியர்களுக்கான 10.5 உள் ஒதுக்கீட தாரதுக்கு மனசு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் சார். எப்படி பாக்குறீங்க இத? அவருக்கு அடுத்து பேசின அவங்க அப்பா என்ன பேசினாரு? திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி வெற்றி செஞ்சிட்டார்ல. ஆமா, அன்புமணி வெற்றி செஞ்சிட்டார்ல, ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா இருந்தா இரு, இல்ல பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஓடினே, நீ ஒண்ணு எங்க அவசியம் இல்ல, நான் யாரு பார்த்து பயப்பட மாட்டேன், என் கை பாரு, இந்த வயசுல 87 வயசுல எவ்வளவு வலிமையாக, யாருன்னா கை என்கிட்ட கொடுத்து பாரு, 10 பேர் என்கிட்ட கை கொடுத்து ஓட்டான், கடல்ல தூக்கி போட்டுருவேன். யாரு கூட கூட்டணி நீ பேசாத, யாரு கூட கூட்டணி நான் முடிவு பண்றேன். கட்சி நான் வளர்த்த கட்சி இது, நான் சொல்றது கேட்கற மாதிரி தான் இரு, இல்லைன்னா போயினே இரு, உன் வேலைதான் எங்க என்கிட்ட காட்டாத, அகங்காரம் என்கிட்ட வச்சுக்காது. யார பேசினாரு அவரு? அங்க எதிர்க்கு இந்த வன்னிய மக்களை பார்த்தா சொன்னாரு, அவர் புள்ளிய சொன்னாரு. அவர் அதாவது அன்புமணி பேசுறது ஒரு பொய் பித்தலாட்டத்தனமானது. அன்புமணி பேசுறது மக்கள் யாரும் சார், நான் ஒண்ணு கேக்குறேன், 10.5 திமுக கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா இருந்தாலும் பச்சை பொய் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்ததே தப்புன்னா மக்கள் வன்னிய மக்களை ஏமாத்தினார், பிராடு வளர்ச்சினார். ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீ எப்படி அமைச்சரவை கூட்டம் கூட்டிய 10.5 கொடுக்குற? அப்பவே அந்த 10.5 நாங்க அது கூட எப்போ அறிவிக்கிறாங்க?
தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிக்க போறாங்க. அறிவிக்கிறதுக்கு 3 மணி இன்னைக்கு அறிவிக்க போறாங்க சார். இன்னைக்கு அறிவிக்க போறாங்க சார். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிருக்கிற டைம் நீங்க எப்ப இது பதிவு பண்ணுவீங்கன்னு தெரியாது. 11:05 காலையில 11:15 உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். 11:15 இன்னொரு 3 மணி நேரம் 11, 12, 1, 2 2 மணிக்கு அறிவிக்கிறாங்க இன்னைக்கு. ஆமா, அதாவது 2 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க சார். இவர் 11 மணிக்கு அறிவிக்கிறார். 10.5 கொடுத்துட்டாங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால அமைச்சரவை கூட்டி 10.5 நான் வன்னியர்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீ என்ன கடவுளா? நீ என்ன கடவுளா? நீ நீதி கொடுப்ப? நான் அப்பவே சொன்னேன் இது நிக்காதுங்க. இதுன்னு எலெக்ஷன் வரைக்கும் சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க. வன்னியர் மக்கள் ஓட்டெல்லாம் வாங்கிக்கினாங்க. இல்லைன்னா இவ்வளவு சீட்டு எல்லாம் எடப்பாடி வந்திருக்க மாட்டாரு, எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்க மாட்டாரு. வன்னியர் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லா ஜாதி போச்சு கோர்ட்டுக்கு. எத்தனை பேர் போனாங்க கோர்ட்டு? கருணாஸ் போனாரு, எல்லாரும் போனாங்க கோர்ட்டுக்கு. இது எப்படி நாங்கெல்லாம் இருக்கும்போது எந்த ஒரு ஆதாரம் இல்லாம எப்படி 10.5 நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. சோ எடப்பாடி ஏமாத்தினார். அப்பாவி வன்னிய மக்களை ஏமாத்தி இது அன்புமணி ராமதாஸ் தெரியும். 10.5 கொடுக்கறது ஃப்ராடுத்தனம் தெரியும். இருந்தாலும் அதை அவர் பயன்படுத்திக்கினார். அவர் பயன்படுத்தின மக்கள் அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அப்பாவி வன்னிய மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி கொடுத்தாரு, நாங்க எடுத்துட்டோம்னா அது அன்புமணி பண்ற அரசியல் வந்து பிளக்காத்தனமான அரசியல் தான் நான் சொல்றேன். நான் அன்புமணிக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து கவர்மெண்ட் விமர்சனம் பண்றீங்களா? விமர்சனம் பண்ணுங்க. முதலமைச்சர் விமர்சனம் பண்றீங்களா? விமர்சனம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இளம் தலைவன் யார் என்று கேட்டால் அன்பு தலைவர், இளம் தலைவர், துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஆட்சி நடத்த முடியும். இன்னைக்கு இந்தியாவே மோடியே நீ யாரை எடுத்து அரசியல் பண்ணி தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள்? தளபதி தான், முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் நீ எதிர்த்து அரசியல் பண்ணணும். யாரா இருந்தாலும் அன்னைக்கு கலைஞரை சுற்றி அரசியல் இருந்தது, அகில இந்திய அரசியல். இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றிதான் இன்றைக்கு அகில இந்திய அரசியல் இருந்தது. ஆனா ஒரு பொய் பேசுறப்பா, ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு 2.5 கோடி மக்கள் தொகை கொண்ட சத்திரிய குல வன்னியர்கள், வன்னியர் சமுதாயத்துக்கு திமுக ஒரு எதிர்ப்பு, திமுக வன்னியர் வந்து எதிர்ப்புகள், அதுவும் குறிப்பா முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து வன்னியர் என்ன பிடிக்காதுன்னு நீ பச்சை பொய் பேசுறப்பா. இதுக்கு இந்த அது கடவுள்னு ஒருத்தக்கணும். உங்க கதையை உங்க அப்பாவே முடிச்சிட்டார், வேற யாரும் வேணாம். நான் கேக்குறேன், வன்னியர்களுக்கு வந்துட்டு 10.5 கொடுத்த மனசு இல்லைன்னு பச்சை பொய் பேசுறீ அன்புமணி, வாயில புழுதாவளோ. நான் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றேன், வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தது யாரு? மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியல சேர்த்தது யாரு? இது அன்புமணி உன்னால மனதை விட்டு உங்களால சொல்ல முடியுமா? அந்த மாநாட்டை நீங்க பேசுறீங்களே 10.5 கொடுக்க மாட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்கன்னு. இன்னைக்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சரவை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோன்னு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி நீங்க அறிவிச்சாங்கன்னு கேட்டா, அதை அறிவிக்க வச்சது தேச தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி. ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி ஸ்டாலின். எங்க தலைவர் தளபதி தான் ஒன்றிய அரசு அடிப்படை வச்சார். இன்னைக்கு எங்க தலைவர் தளபதியுடைய வற்புறுத்தலின் காரணத்தால் நாங்கள் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்ட்டார். அகில இந்தியாவுக்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு. காரணம் தலைவர் தளபதி. அவர் கலைஞராக வாழுகிறார், கலைஞர் நிதியை திரவலாகப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு ஆளுநர்களுக்கெல்லாம் எந்த உரிமை கிடையாது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு. இனிமே ஆளுநர் வேந்தரே கிடையாது, இனி முதலமைச்சர்கள் தான் வேந்தர்கள். இனி அரசுதான் துணைவேந்தர்களை நியமிக்கணும், திருப்பி வாங்கி கொடுத்தார்ல. அந்த மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் இந்த 10.5 வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நம்ம சொல்லி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்குது. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10.5 நாங்க அறிவிப்போம். ஆனா அன்புமணி அதை நீ பொய் சொல்றப்பா. எம்பிசி யாரையா கொடுத்தாங்க? எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார், 22 பேரை என்னவோ சுட்டு சாகடிச்சாரு. அவங்களெல்லாம் தியாகியா அறிவிச்சு அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி கொடுத்து இப்ப விழுப்புரத்து விட்டா அந்த 22 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அந்த குடும்பத்தை கௌரவிச்சு வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர் ஏஜி கோவிந்தசாமிக்கு செல்ல வச்சு. எனவே வன்னியர்களுக்கு நன்மை செய்தது யார் என்று கேட்டால் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது, யாரும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். இது யாருன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அன்புமணி அதனை மறைக்கிற. அம்மையார் ஜெயலலிதா எங்களுக்கு எந்த கெடுதல் பண்ணல, எடப்பாடி 10.5 கொடுத்தாருன்னு பிளக்காத்தனமான அரசியல் அன்புமணி பண்றாரு. நான் என்னால பேசாம முடியாது. அவங்க பாமக என்ன கடுமையா விமர்சனம் பண்றாங்க. நீ ஏன் நான் வன்னியர்களுக்கு திமுக எதிரின்னு சொல்ற? நீ ஏன் எங்க தலைவர் தளபதி வன்னியர்களுக்கு எதிரின்னு சொல்ற? நான் சொல்றேன், வன்னியர்களுடைய பாதுகாவலர், காவலர், தலைவர் யாருன்னு கேட்டா வன்னியர்களுக்கு நன்மை செய்த எல்லாருக்கும் தலைவர் தளபதி, வன்னியர்களுக்கும் தலைவர் தளபதி தான் தலைவர். முத்தமிழர் டாக்டர் கலைஞர், நாளைய தமிழகம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின். நான் மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸை கேட்கிறேன், நீ என்ன செய்தாய் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு? அந்த 22 தியாகிகளை குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்ச? வன்னியர் அறக்கட்டளை சொத்துல நீ கொள்ளையடிக்கல? அதுல தானே உனக்கு உங்க அப்பாவுக்கு பிரச்சனை. அதை பாவம் திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்லி எவ்வளவு வேதனையோட பேசினார் பாத்தீங்களா?
அவர் ஏதாவது சப்ஜெக்ட் பேசினாரா? 10.5 தம்பி ஸ்டாலின் அவர்கள் மரியாதையா பேசினார். இந்த அரசுக்கு நன்றி சொல்றான். அவர் எவ்வளவோ பேசினார். தளபதி உன்னை வந்து பாக்குறது நான் அவமானமா நினைக்கிறேன். இங்க உனக்கு என்ன வேலை? 10,000 பேர் கூட இல்ல. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து முதலமைச்சராக அவ்வளவு கீழே இறங்கி பேசினார். அவர் தவற உணர்ந்துட்டார். பாமகவுக்கு ஒரு அங்கீகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெற்று தந்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின். நம்ம தப்பா பேசிட்டோன்னு அவர் உணர்ந்துட்டாரு. இப்ப அந்த மாநாட்டை அவர் யாரை கண்டிச்சு பேசிருக்கணும்? ஆளுங்கட்சியை கண்டிச்சு பேசணும். அப்பதான் அவங்க அரசியல் பண்ண முடியும். பிள்ளைல கண்டிச்சு பேசுறாரு, ஒழிச்சு போடுவோம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். உன் குடும்ப பிரச்சனை பாருங்க. அவர் பொதுக்குழுல பேசினாரு ஓகே, ஆனா இன்னைக்கு உன் மாநாட்டிலே பேசிட்டாரு. பெரிய கூட்டம் கூடிச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. சமுதாய உணர்வுக்காக போனாங்க. அது கூலிக்கு கூடின கூட்டம் கூட நான் சொல்ல மாட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கார் மட்டும் போல சார். அதுல எந்த கட்சி சாராத வன்னியர்கள் குடும்பமா போனாங்க. நம்ம ஜாதி மாநாடு நடக்குதுன்னு அந்த ஜாதி உணர்வுன்றது எல்லாருக்கும் இருக்கும். குடும்பமா போனாங்க. இளம் பெண்கள் குழந்தை குட்டியோட போனாங்க மாநாட்டுக்கு. எங்க ஊர்லயே நூற்றுக்கணக்கான பேர் போனாங்க. எங்க சொந்த பந்தத்தை கூட ஒரு சிலர் போனாங்க அந்த மாநாட்டுக்கு. நான் கேட்டேன், நீ பாட்டாளி மக்கள் கட்சியா, நீ ஏன் போற இந்த மாநாட்டுக்கு? நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு இல்ல, அது வன்னியர்கள் மாநாடு. யோ, அது பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடியா? உங்களை ஏமாத்துறதுக்கு அவங்க வன்னியர் இளைஞர்னு பேர் வைக்கிறாங்கன்னு போனாங்க. எல்லாரும் போயிட்டு திரும்பி வரும்போது காரி துப்பிட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு போனா அப்பங்குள்ள அங்க சண்டை போட்டுக்கிறோம். அப்ப நம்ம ஜாதிக்கு எப்படி நல்லது நடக்க போகுது? உங்களே அப்படி சண்டை போட்டான். நம்ம ஜாதிக்கு வன்னியர் மக்கள் நல்லது நடக்கணும்னா 10.5 வேணா ஒரே தலைவன் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருக்குதான் ஓட்டு போடணும்னு முடிவு போட்டாங்க அந்த மாநாட்டுக்கு போய் வந்தவங்க எல்லாம். ஆச்சுங்களா? அதனால அன்புமணி பேசுறதெல்லாம் ஒரு பிளக்காத்தனமான அரசியல். நான் மீண்டும் அன்புமணிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக இந்த நேரடியில ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உனக்கு ஆண்மை இருந்தா எதிர்த்து அரசியல் பண்ணு. எங்க அண்ணன் உதயநிதி எதிர்த்து அரசியல் பண்ணு. வன்னியர்களுக்கு நம்ம ஒன்னும் பண்ணல, 10.5 கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த பிராடுத்தனமான அரசியல தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் அன்புமணியை நான் கேட்டுக்கிறேன். வன்னியர்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்க. அன்புமணி உங்க பக்கம் இல்ல, உங்க அப்பாவும் பக்கம் இல்ல. முதல்ல வன்னியர் உடுமேன், உங்க அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் உன் பக்கம் இல்ல. மகிழ்ச்சி. பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை தந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி தந்ததற்கு நன்றி.